தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் தமிழ்நாடு அரசின் அமைச்சராக பதவி வகித்த கக்கன்ஜியின் 119வது ஆண்டு பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உள்ள கக்கன்ஜி சிலைக்கு மாலை அணிவித்தும் அலங்கரித்தும் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ராமசுப்பு, துணைத் தலைவர் சுர்ணா சேதுராமன், கீழனூர் ராஜேந்திரன், கக்கன்ஜி பேத்தி திருமதி இமயா கக்கன், பேரன் தமிழ்ச்செல்வன், மகிழா காங்கிரஸ் மாநில தலைவர் ராமலட்சுமி, முன்னாள் மாவட்ட தலைவர் டி வி துரைராஜ், தென்சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ஐயம் பெருமாள், சூளை ராமலிங்கம், முகமது அசார், கே இளஞ்செழியன் ஆகியோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு, சுதந்திர போராட்ட தியாகியாக விளங்கிய கக்கன்ஜியின் புகழ் காங்கிரஸ் இருக்கும் வரை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்ற விஜய் தலைமையில் புதிய அரசு மலர்ந்துள்ளதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவையில் பல்வேறு துறைகளை ஏற்று திறம்பட நடத்திய செயல்மறவர், எல்லாவற்றுக்கும் மேலாக சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் தலைவர் காமராஜரோடு பக்கபலமாக இருந்து நல்லாட்சி வழங்கிய நாயகர்கள் அவரும் ஒருவர். நேர்மையின் இலக்கணமாக திகழ்ந்து தமிழக காங்கிரசுக்கு, இந்திய தேசிய காங்கிரசுக்கு பெருமை சேர்த்த மாபெரும் தலைவர். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில் அமைச்சர் பொறுப்பேற்று பல்வேறு துறைகளில் பொறுப்பேற்று திறம்பட நடத்தி வழிகாட்டியவர். காங்கிரஸ் உள்ளவரை அவர் புகழ் இருக்கும். என்றென்றும் தலைவர் கக்கன் அவருடைய நினைவை போற்றுவோம், அவர் புகழை பாடுவோம். புதிய தலைமுறை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றிருக்கிறது. தலைவர் காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்ற கட்சியின் தலைவர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகளோடு இன்றைக்கு புதிய அரசு மலர்ந்திருக்கிறது. தலைவர் காமராஜரை, தலைவர் கக்கன் அவர்களை பின்பற்றுகிற புதிய யுகம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறது.